ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டைம் ஒரு கணக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏ ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க, பி ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க அப்படிலாம் பார்த்தோம். விலகுற கணக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனிமே பார்க்க போகிற கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் டேஸ்ட், அதாவது திறன் விகிதம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஒருத்தவங்க ஏ மட்டும் பி மட்டும் அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ இனிமே பார்க்க போற கணக்குல எல்லாமே வந்து நிறைய பேரை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கணக்குலயே பாருங்க, 20 பெண்கள் 16 ஆண்கள். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்து செய்யற மாதிரி கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் டி சி டிவைடட் பை ஒர்க். ஸோ இதுல என்ன டேம் அப்படின்னா, என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது எத்தனை பேர் செய்யறாங்களோ அதோட எண்ணிக்கை. டி அப்படிங்கிறது டேஸ், எத்தனை நாட்கள் செய்யறாங்களோ அதுதான் டி. டைம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம். இல்ல இந்த மாதிரி கணக்குல எல்லா டைம்ஸுமே கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. என்னென்ன டைம்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ என் அப்படிங்கிறது ஆட்கள், டி அப்படிங்கிறது நாட்கள், சி அப்படிங்கிறது நேரம், கீழே வந்து வேலை. ஸோ அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க. வேலை அப்படிங்கிறது சில இதுல வந்து ஒரு வேலைன்னு கொடுத்துருவாங்க. ஒரு வேலை அப்படின்னா டபிள்யூட வேலை ஒண்ணுன்னு எடுத்துக்கணும். சில இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 30 மீட்டர் நீளமுள்ள சுவரை கெட்டுறாங்க. அப்ப அந்த வேலையில இருந்து எவ்வளவு 30 மீட்டர் சுவர் தான் வேலை. அப்ப நம்ம கீழே என்ன பண்ணணும், 30 வந்து போடுவோம். அதே மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த கணக்குல இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இதுல வந்து பாருங்க 20 பெண்கள் 10. அப்ப இந்த மாதிரி கணக்கு வந்து எதுக்குன்னா திறன் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா திறன் விகிதத்துக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு நல்லா செய்வாங்க, எவ்வளவு பேர் தேவை, அந்த மாதிரி கணக்குக்கும் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க 20 பெண்கள் 16 நாட்களிலும் 16 ஆண்கள் 15 நாட்களிலும் ஒரு வேலையை முடிப்பார்கள். அப்போ வேலை அப்படிங்கிறது என்னதுதான், ஈக்குவல் தான். ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஃபார்முலாவே நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். என் டி சி ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வேலை அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்குது, அவங்களுடைய ஆட்கள் எத்தனை பேர் செய்யறாங்க, எவ்வளவு நாள் செய்யறாங்க, எவ்வளவு மணி நேரம் செய்யறாங்க. அப்போ இவங்க செய்யறதும் இன்னொரு டீம் செய்யறதும் சேம் ஒர்க் தான். அப்ப ரெண்டு வேலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இது பாருங்க, இதை அப்படியே எழுதுறேன். அப்ப 20 பெண்களா, அப்ப இதுல வந்து ஆண்கள் பெண்கள் வந்து ஒரே ஆள் கிடையாது. அதனால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம அதை வந்து அவங்களுடைய இதை எழுதிக்கணும். பெண்கள் அப்படின்னா நான் டபிள்யூ சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்ப 20 பெண்கள் எவ்வளவு நாள்ல வேலை செய்யறாங்கன்னா 16 நாட்கள்ல வேலை செய்யறாங்க. டைம் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அவங்க செய்யற வேலை என்னது, ஒரு வேலை தான். அதே மாதிரி இன்னொரு செட்ல என்ன கொடுத்துருக்காங்க, 16 ஆண்கள். அப்ப ஆண்கள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எம்னு எடுத்துக்கலாமா. அவங்க எவ்வளவு நாள்ல செய்யறாங்க, 15 நாட்கள்ல ஒரு வேலை, அதே வேலைதான். அப்ப இவங்க செய்யற வேலையும் இவங்க செய்யற வேலையும் ஈக்குவல். ஸோ இந்த கணக்குக்கு இது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி சொல்லித்தரேன். நம்ம அடுத்த கணக்குல இருந்து நம்ம ஷார்ட்கட்லயே போயிடலாம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்ப என்ன வரும், 20W × 16 ஈக்குவல் டு 16M × 15. இப்போ 16 கேன்சல் ஆயிருமா. இதை கேன்சல் பண்ணா 4, இங்க வந்து 3. அப்ப என்ன கிடைக்குது, 4W ஈக்குவல் டு 3M கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 பெண்கள் வந்து 3 ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்கன்னு அர்த்தம். இப்ப நமக்கு திறன் விகிதம் கேட்டிருக்காங்க. திறன் விகிதம் கேட்கும் போது எப்பவுமே வந்து நம்பர்ஸ் வந்து கீழே வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த 3 இந்த பக்கமும் 4 இந்த பக்கமும் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா W/3 ஈக்குவல் டு M/4. அப்ப ஆன்சர் வந்து 3:4 தான் ஆன்சர். இப்போ ஆண் பெண் திறன் விகிதம். இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாரோட வேல்யூ எழுதணும், ஆண்களோட வேல்யூ தான் எழுதணும். ஸோ 4:3 தான் இதனுடைய சரியான ஆன்சர். ஏன்னா சில இதுல ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க, 3:4 கொடுத்துருப்பாங்க, 4:3 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பெண்கள் கொடுத்துருக்காங்க, ஆனா கேட்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் திறன் விகிதம் தான். அப்போ 4:3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்ப இந்த சம் பாருங்க, 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேளையை 6 ஆண்கள் மற்றும். இப்ப இந்த கணக்கை பார்த்தோம் அப்படின்னா, அல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, மற்றும். இப்ப 2 பேர் சேர்ந்து செய்யற மாதிரி, 2 குரூப் சேர்ந்து செய்யற மாதிரி, இல்லைன்னா தனித்தனியா செய்யற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கணும். அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க, அப்போ 4 ஆண்கள்னு என்ன பண்ணணும், எம்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அப்ப 4 ஆண்கள் எவ்வளவு நாள் வேலை செய்யறாங்க, 20 நாள் வேலை செய்யறாங்க ஈக்குவல் டு 1. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒர்க் டேஸ் ஃபார்முலால ஆண்கள், அதாவது எத்தனை பேர் செய்யறாங்க, எவ்வளவு நாள் செய்யறாங்க, அது வந்து ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இவங்க செய்யறது ஒரு வேலை. இல்லாட்டினா அல்லதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆர் சாய்ஸ், தனியா அவங்க தனியா ஒரு டீம் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 6 பையன்கள், அப்ப சிறுவர்களா நம்ம என்ன எடுத்துக்கலாம், பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ 6 Bன்னு எடுத்துக்கலாம். அவங்க எவ்வளவு செய்யறாங்க,
அவங்களும் 20 நாள்ல வேலை செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தம், 4 ஆண்கள் சேர்ந்து 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா 6 பையங்க சேர்ந்து 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒரே வேலையை செய்யறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 2 ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கலாமா. அப்போ 6b × 20 = 4m × 20. அப்ப என்ன அர்த்தம், 20 20 கேன்சல் ஆயிரும். இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்க 3 கிடைக்கும், இங்க வந்து 2 கிடைக்கும். அப்ப 3b = 2m. இப்ப திறன் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா திறன் விகிதம். நம்மளுக்கு திறன் விகிதம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 ஆண்கள் மற்றும்னா பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 6 ஆண்கள் என்ன அர்த்தம், 6m. இவங்க கூட இப்ப யாரு சேர்றா, 11 பையங்க சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள். இப்ப நம்ம ஆல்ரெடி 4m, இது நம்ம என்ன ஃபார்முலா, ஒர்க் ஃபார்முலா தானே. இப்போ நமக்கு n × d தான் = w அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம். அப்போ இதுல வந்து தனித்தனியா செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேல்யூ மட்டும் தான் வரும். இப்போ 2 பேருமே 2 குரூப் சேர்ந்து செய்யுது. அப்ப நம்மளுக்கு அது என்னோட வேல்யூ என்ன வரும், 6m + 11 பாய்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இது 2 சேர்த்து 17ன்னு போடக்கூடாது, ஏன்னா ஆண்கள் வேற பசங்க வேற. ஸோ அதனால தனித்தனியா நம்ம என்ன செய்யணும், அந்த சிம்பிள் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப இதுதான் என்னோட வேல்யூ. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, எத்தனை நாள்ல நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா. எத்தனை நாள்ல ஒரு வேலையை முடிப்பாங்க. ஸோ அப்ப நம்ம இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேயே நம்ம ஒரு 3 ஈக்குவேஷன் வரும், ஏதாவது 2 ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணா ஆன்சர் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு இதுல வந்து ஒர்க் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணணுமா. இதுல ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்டையும் தேர்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 4m × 20 = இப்போ இதை என்ன பண்ணலாம், 6m + 11b × x. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஒன்று எம்மா மாற்றணும், அப்படி இல்லைன்னா பியா மாற்றணும். அதுக்காக தான் என்ன கண்டுபிடிச்சோம், அந்த பிக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், பாய்ஸா வந்து மாத்திடலாம். அப்போ 2bக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணா, 2mக்கு பதிலாக 3bன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கணும் அப்படின்னா ஒரு m = என்ன வரும், 3/2b. அப்போ mக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3/2b வந்து சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, mக்கு பதிலா அப்போ 4 அப்படியே இருக்கும், mக்கு பதிலாக 3/2 போடுறேன். இப்போ 3/2b. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், 6bன்னு வருமா. ஸோ 6b × 20 = இங்க என்ன வரும், அதே மாதிரி mக்கு பதிலாக 3/2 போட்டோம் அப்படின்னா 9 வருமா. இப்போ 9m + 9b + 11 20b × x. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 6ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்ப ஆன்சர் வந்து என்னது, 6. இப்ப அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்கள் செய்கிறார்கள். அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்கள் செய்கிறார்கள் எனில் 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க. இதோ நம்ம அதே கான்செப்ட்ல தான் பேச போறோம். நமக்கு சேர்ந்து செய்யறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டீம் யாரு, 4 ஆண்கள். ஸோ 4mன்னு போட்டுக்கலாமா. அதுக்கப்புறம் 6 பெண்கள் w. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்ல உள்ள ஆட்கள். மொத்த ஆட்கள் எவ்வளவு, 4m + 6w. இவங்க எவ்வளவு நாள் வேலை செய்யறாங்க, 8 நாள் வேலை செய்யறாங்க ஒரு வேலை. இதுல டைமும் கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இதுல டைம் வந்து மல்டிபிளிகேஷன்ல போடலாம். இதுல நம்மளுக்கு டைம் வந்து கொடுக்கல. ஸோ அதனால இது = 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது டீம் யாரு, 3 ஆண்கள். அப்போ 3m போடலாமா. அதுக்கப்புறம் 7 பெண்கள், அப்போ 7w. அவங்க எவ்வளவு நாள் செய்யறாங்க, 10 நாள் செய்யறாங்க, ஒரே வேலை தான், அதனால 1ன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றேன், ஈக்குவேட் பண்றேன். அப்போ 4m + 6w × 8 = 3m + 7w × 10. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 4 கிடைக்கும், இங்க வந்து 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணா 16m + 24w = 15m + 35w. இப்போ என்ன பண்ணணும், w எல்லாம் ஒரு சைடு, m எல்லாம் ஒரு சைடு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த m இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம், w வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 16m - 15m = 35w - 24w. இது நம்மளுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்கும், ஆனா நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ இதுல என்ன வரும், 1m = இங்க என்ன கிடைக்குது,
11W. இதுதான் நம்மளுக்கு ரேஷியோ. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 1M = 11W. இப்போ இதில் வந்து 1M = 11W சொல்லிட்டு இருக்குதா. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது? 10 பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 பெண்கள் வந்து எத்தனை நாள்ல அந்த ஒரு வேலையை முடிப்பாங்க? இதுவும் நம்ம அதே ஃபார்முலா தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல 3 ஈக்குவேஷன் இருக்குதா. ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ண இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். பாருங்க. அப்போ 4M + 6W × 8 ஈக்குவல் டு இவங்க செய்யற வேலையும் இவங்க செய்யற வேலையும் ஈக்குவல். இப்போ 10W × X. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்லாத்தையும் ஒரே டைமுக்கா மாற்றணும். இங்க W இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்? W அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம். ஒரு M வேல்யூ எவ்வளவு? 11W. அப்போ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 44M + 6W × 8 ஈக்குவல் டு 10W × X. ஸோ இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 50. ஸோ 50 × 8. ஸோ 50W, இது நமக்கு W மாறிடும், × 8 ஈக்குவல் டு 10W × X. ஸோ இப்போ பாருங்க, W கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும், 40. அப்போ 10 பெண்கள் மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 40 நாள்ல வேலையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த சம் பாருங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாங்க. 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் முடிக்கிறாங்க. 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து. இப்போ இதுவும் அதே மாடல் தான். ஸோ இப்போ பாருங்க, இதை சிம்பிளா நான் சால்வ் பண்றேன். 10 பெண்கள் வந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 7 நாள்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கை நாட்கள் ஈக்குவல் டு வேலைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்ல யார் கொடுத்துருக்காங்க? 10 சில்ட்ரன். ஸோ குழந்தைகள், அதனால சீன் எடுத்துக்கிடுறேன். 10 குழந்தைகள் வந்து 14 நாட்கள்ல என்ன பண்றாங்க? ஒரு வேலையை முடிக்கிறாங்க. நம்ம ஒண்ணு போடணும் கிடையாது. டைரக்டாவே நம்ம அதில் ஈக்குவல் பண்ணிட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். 10 கேன்சல் ஆயிரும், 1 இங்க வந்து 2. இது அப்போ ஒரு W ஈக்குவல் டு 2C. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஒர்க் ரேஷியோன்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு ஃபைனலா கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்க? 5 பெண்கள். ஸோ 5 பெண்கள் 10 குழந்தைகள் சேர்ந்து. அப்ப சேர்ந்துன்னா என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். எத்தனை நாட்கள் தெரியாது, அதாவது எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு ஒரு வேலை. அப்ப நம்ம லாஸ்ட்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 10W. ஸோ 10W × 7 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன கிடைக்கும்? 5W + 10C X days. ரெண்டாவது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஒரே டைமா மாத்துவோம். அப்ப நம்மளுக்கு எது ஈஸி? இங்க W இருக்கிறதுனால இதையே நம்ம என்ன பண்ணிடலாம்? W சொல்லிட்டு மாத்திரலாமா? அப்ப 2C பதிலா ஒரு W சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஒரு C ஈக்குவல் என்ன வரும்? 1/2W. அப்ப இங்க என்ன வரும்? 10 சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 10 × C பதிலா என்ன பண்ணணும்? 1/2W. ஸோ அப்ப இங்க என்ன வரும்? 5W சொல்லிட்டு வரும். அப்போ இதில் என்ன கிடைக்குது? 10W × 7 ஈக்குவல் டு, இப்போ இங்கே ஒரு 5W, இங்கே ஒரு 5W. 10W 10W × X. ஸோ அப்போ W கேன்சல் ஆகும், 10 கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 7. அப்போ 5 பெண்கள் 10 குழந்தைகள் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 7 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் வந்து எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ல நமக்கு என்ன சம் கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இதோட நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க் வந்து முடியுது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தனியா வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ.